ஜோகோவோட ஃபவுண்டர் ஸ்ரீதர் வெம்பு வந்து டிஎம்கேவோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸ்ரீதர் வெம்பு இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டெக் ஆண்டர்பிரனர். அவர் ஜூன் 24ஆம் தேதி எக்ஸ்ல ஒரு போஸ்ட் போடுறாரு. நம்மளோட ரூரல் ஸ்கூல் கலைவாணி கல்வி மையம் அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவ் வந்திருக்கு. போன கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு நிறைய காசு கேட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. என்னதான் அது ஃப்ரீ ஸ்கூலாக இருந்தாலும் காசு கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த கவர்மெண்ட் மாறினோடனே சீக்கிரமாக அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் சேஞ்சை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. 2 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருந்துச்சு. டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்லாம் இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இவர் ஒரு ரிப்ளையும் கொடுத்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்லாம் நான் வந்து டிவிகேவோட கைகூலின்னு சொல்றாங்க, ஃபேக்ட்ஸை செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவர் மொத்த கதையும் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து இதை ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி தான் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட நிறைய காசு கேட்டு மிரட்டியிருக்காங்க. அதனால அவர் ஸ்கூல் நடத்த முடியாமல் எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நாங்கள் நடத்தும் போது கூட எங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கவே இல்லை, நிறைய காசு கேட்டாங்க. நாங்கள் புது பில்டிங் கட்டணும்னு நினச்சோம், அதுக்குமே காசு கொடுத்தா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம். டிஎம்கே கவர்மெண்ட் பவரில் இருக்க வரைக்கும் எங்களுக்கு அப்ரூவல் வரவே இல்லை. பட் இந்த கவர்மெண்ட் மாறினோடனே ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அப்ரூவ் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லை, ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து யாரு காசு கேட்டாலும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பாசிட்டிவான சேஞ்சை தான் நான் பாராட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், என் உயிரை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் நீங்கள் கொள்ளடிச்ச காசெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த போஸ்ட் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இவரை பார்த்துட்டு இப்போ நிறைய ஸ்கூல் ஓனர்ஸ்லாம் அவங்களுக்கு நடந்த பிரச்சனை பற்றிலாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ்லாம் அவங்களுக்கு நடந்த கொடுமையை பற்றி வந்து ஆன்லைனில் சொல்லாமா இல்லை பாலிடிக்ஸை தவிர்க்கிறது நல்லதா? உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.